வெறுங்காலோடு நடக்கும் போது கல்லும் முள்ளும் குத்தியது, வெப்பம் சுட்டது, செருப்பு தேவைப்பட்டது, படைத்தான். சாத்தியமா? எண்ணிருந்தால் வந்திருக்காது. இப்படித்தான் என் உடன் பிறந்தவர்களை ஒவ்வொன்றும் எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. எனவேதான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவையே கண்டுபிடிப்பின் தாய்ங்கிறான். நாம் முன்வைக்கிற அரசியல் தமிழ் தேசிய இனத்திற்கு, நிலத்திற்கு தேவையா தேவையில்லையா? சீமானும் அவன் பிள்ளைகளும் வெல்வார்கள் வெல்ல மாட்டார்கள், அது வேறு. இந்த அரசியல் தேவையா தேவையில்லையா? அதுதான். தனியா நின்று வென்றுவானா, இது சாத்தியமா, அது இல்ல பேச்சு. இந்த அரசியல் தேவையா தேவையில்லையா? அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு கச்சி வெட்டி கரவேட்டியை கட்டிக்கிட்டு பல்ல விளக்கிட்டு தெருவில் தெருவா சுத்துறா மொத்த பேரும்னா இயக்கிறது நாங்க. நாங்க இல்லைன்னா அவன் படுத்துக்கிட்டு அங்க இருந்து காசு கொடுத்து படுத்துக்கிறான். பத்து நாளா சட்டசபையில சாராயத்தை தவிர எதையும் பேசல. அது சட்டசபை கிடையாது, சாராய சபை. ஒன்னும் பேசல. சாராயம் சாராயம் சாராயம். அது நாங்கள் பெரிதும் மதித்து போற்றுகிற பெருமக்கள், எங்க ஐயா துரைமுருகன் போன்ற பெரும் தலைவர்கள். என் மேல அவருக்கு பேரன்பு, அவர் மேல எனக்கு பேரன்பு, பெருமதிப்பு, பெரும்பாசம். இதை நான் சொன்னா அவருக்கு, அவரை இனிமே போய் இவங்க என்ன பண்ண போறாங்க, ஒன்றும் இல்லை. சந்திக்கிறோம் ஒரு இடத்துல, எதார்த்தம் பார்த்துட்டா, டேய் போடா வாடா, டேய் வாடா, டேய் நான் கூட என்னமோன்னு நினைச்சேன்டா, இப்படிலாம் வந்தவங்க கொஞ்ச நாள் பேசிட்டு போயிடுவாங்கன்னு, ஆனா நீ விடலடா, டேய் நீ விடலடா. அப்புறம் அப்புறம் விட்டுறாதரா, விட்டுறாத அப்படின்னா, நீங்கெல்லாம் இருக்கும்போது விட்டுறாத, போயிட்டு வரவா, காத்திருக்காங்க, நான் போறேன், என்ன போயிட்டு வரேன், சரி வர்றேன் அப்படி. ஏன்னா எங்காலு உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இடம் வேறையா இருந்தாலும் ரத்தம் ஒரே ரத்தங்கிறதுனால எங்க ஐயா சொல்றாரு பாருங்களேன், இந்த டாஸ்மார்க் சரகுல கிக் இல்லை, அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஐயா அதை கொஞ்சம் நல்ல கிக் ஆக்குறதுக்கு எலி பேஸ்ட் கொஞ்சம் கலந்து ஒண்ணுங்க. என் தம்பி துறை சொல்ற மாதிரி இந்த இது ஊமத்தங்காய் அதெல்லாம் அரளி விதை அரைச்சி போட்டா ரொம்ப இது, அது தப்பாயிரும். அது ஐயா அம்பேத்ராஜன் சொல்ற மாதிரி மறுதேர்தல் ஆயிரும். இடைத்தேர்தலா இருக்காது, மறுதேர்தல் ஆயிரும், தப்பாயிரும், அது தப்பாயிரும். அது அவர் சொல்றாரு பாருங்க. அதனால அது அவன் இந்த சரக்குல கிக்கலானால கள்ளச்சாராயத்துக்கு போறான். டாஸ்மார்க்க மூடுனா ஒரு கடையை முன்னா அடுத்த கடைக்கு போறானே, அந்த கடையும் சேர்த்து மூடணும் ஐயா. இந்த கடையை முன்னா அந்த கடைக்கு போறானா, அந்த கடையும் சேர்த்து மூடணும். யார் மூடுவா? இவர்கள் மூட மாட்டார்கள். ஏன்? அவர்கள் சாவியை தொலைத்து விட்டார்கள். சாவி யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? சீக்கிரம் வந்து நம்ம தான் பெரிய பூட்டா போட்டு மூடணும். அதுல இங்க மதுவிலக்கு, சாராய ஒழிப்பு, கள்ளச்சாராய ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கும்போது உடுமலைப்பேட்டையில 6 பேர் விஷச்சாராயம் குடிச்சு ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். இது விவாதத்துக்கு வருது. விவாதத்தில் என்ன? சரக்குல பிரச்சனை இல்லைங்க, மிக்ஸ் பண்ண வாட்டர்ல தான் பிரச்சனை. அப்படி எனக்கு இதுக்காக தான் நான் செய்தியெல்லாம் பார்க்கறது இல்லை, தலையை பிச்சுக்கிட்டு ஓட வேண்டியது வரும்ட்டு. அப்படி இருந்து சில செய்தியெல்லாம் நமக்கு கடத்தி விட்டுறாங்க. பார்த்தா என்னடா தண்ணியில பிரச்சனையா, அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சைதாப்பேட்டையில் ஒரு தம்பி வந்து 11 வயசு தம்பி இறந்து போறான். குடிநீர்ல கழிவு நீர் கலந்துருச்சுங்க. இதாங்க திராவிட மாடல், திராவிட ஆட்சியின் சாதனை. அதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த தெருவில் இருக்கிற மக்கள், பெற்றோர்கள் சொல்றார்கள், குடிநீரில் இந்த கழிவு நீர் கலந்தது தான் என் பிள்ளைக்கு வந்து நீர் நஞ்சாகி அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. இவர் வெளி மாநிலத்தவர் என்பதனால அங்கிருந்த அரசு ஊழியர்கள் 2000 ரூபாய் கொடுத்தா தான் அவனை சேர்த்துக்குருவோம் மருத்துவ சிகிச்சைக்கு. இந்த பேரம் பேசுறதுலேயே அவன் இறந்துட்டான். இந்த கொடுமை நடந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கொடுத்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, இவர்கள் தனியாற்ற வாங்கி குடுவையில் குடித்த தண்ணியில் தான் பிரச்சனைங்கிறாங்க. இப்ப தண்ணீரே விஷமாகி விட்டது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது சாராயம், கள்ளச்சாராயம், குடிக்கிற நீர் எல்லாம் விஷமாயிடுச்சு. இதை மாற்றணும், இதை மாற்றணும். இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே மாற்றம் என்ற சொல்லை பேசுறோம்.
நான் பார்த்த வரைக்கும் எல்லா பெரியவர்கள் சொன்ன ஒரு மாற்றம் வரணும்பா, ஒரு மாற்றம் வரணும்பாங்கிறாங்க. அந்த மாற்றத்தை யார் கொண்டு வருவது? ஒரு கேள்வி, நீ ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாங்க. நாம என்ன கேட்கிறோம்? மாற்றம். எதில் இருந்து மாற்றம்? எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்றம்? எந்த கட்சியின் அரசியல் கோட்பாடுகளில் இருந்து மாற்றம்? இந்த கட்சி, இந்த கட்சியின் ஆட்சி முறையில் இருந்துதான் மாற்றம் தேவைப்படுகிறது. எனக்கு முன்பு, நமக்கு முன்பு பேசி வந்த எல்லோரும், என் முன்னவர்கள் எல்லோரும் இதையே தான் பேசினார்கள். இதை விடவும் சிறப்பாக பேசினார்கள். பேசிவிட்டு எந்த கட்சியிலிருந்து மாற்றம் தேவைப்படுகிறதோ அதை விட்டுவிட்டு அதே கட்சிகளிடத்திலே கூட்டணி வைத்து நோட்டு பேரும் சீட்டு பேரும் பேசி போனவுடன் மாற்றம் இல்லாது ஏமாற்றமாக மாறிவிட்டது. புரட்சியாளர் லெனின் சொல்றார்ல, இறுதி இலக்கை மறந்துவிட்டு தற்காலிக நலனுக்காக கோட்பாட்டை அடமான வைக்கிற இடத்தில்தான் சந்தர்ப்பவாதம் பிறக்குதுங்கிறான். அதுதான் சூழ்நிலைவாதம் சந்தர்ப்பவாதமா இருது. அதுதான் அண்ணன் என்ன சொல்றேன், தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நாங்கள் இழக்க தயாராக இல்லை. லெனின் வேற வடிவத்தில் சொல்றார், நான் வேற வடிவத்தில் சொல்றேன். இது தற்காலிக தோல்விதான். மாற்று சொல்றான்ல, இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை உயிரை தவிர, ஆனால் அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்குங்கிறான். தலைவர் சொல்றார்ல, பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், ஆனால் அதன் கனிகளோ மிகவும் தித்திப்பாக இருக்குங்கிறாரு. மாசித்துங்க என்ன சொல்றான், பொறுமையும் ஒருவித போர் தான். இப்ப நாம போர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சும்மா ஒண்ணும் இல்ல தம்பி. 7 அடி நீளம் தாண்டுவதற்கு 70 அடி பின்னாடி போய் ஓடி வர வேண்டிய தேவை இருக்கிறது. நின்ற இடத்தில் நின்று தாண்டினால் 7 அடியை கடக்க முடியாது. 70 அடி பின்னோக்கி போவது என்பது பின்னடைவது அல்ல, முன்னோக்கி பாய்வதற்கான ஆயத்தம் என்பதை, தயாரிப்பு என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அதான் முதன்மையானது. அதான் திரும்ப திரும்ப சொல்றோம், நம்ம மாற்றம் என்பது எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம்? மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, அது செயல். மாற்றம் மாற்றம் சொல்லிக் கொண்டிருந்தால் மாறிடுமா? மாறாது, மாறாது. நாம தான் மாத்தணும். தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. அப்ப என்ன மாத்தணும்டா, நாம் தான்டா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீ அவரை மாத்துற, நீ மாறு, நீ மாறுடா. சமூகத்தை எப்படி பார்க்க நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு. நான் என்னிலிருந்து, நீ உன்னிலிருந்து, அவர் அவரிலிருந்து, அவர் அவரிலிருந்து, நம்மிலிருந்து மாற்றம், மகத்தான மாற்றம், எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும். நீ சரியா இரு, அவர் சரியா இருக்கார் சரியா இல்ல, அதை பத்தி நீ கவலைப்படாத. ஊழல் லஞ்சம் பிடிக்கலையா, நீ ஊழல் லஞ்சத்துக்கு எதிராயிரு, அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. சாதிய இழிவு தீண்டாமை கேவலமா இருக்கா, அதற்கு எதிராரு, அவ்வளவுதான். தம்பி, சீருடை அணிந்து வரணுங்கிறது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற விதி. 1000 பேர் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலே இறை வணக்க தப்பா இங்க நிற்கும் போது எல்லா மாணவர்களும் வரிசையில் நிற்பாங்க, பாடுவாங்க. அப்ப என்ன பண்ணும்? ஒரு மாணவன் என்ன நினைக்கிறான், 1000 பேர் நிற்கும் போது வரிசையில் எவனுக்கு பின்னாடியாத நம்ம நின்றுதான் நம்ம சீருடை அணியாது யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறான் ஒரு மாணவன். அவன் சீருடை அணியல. ஆனால் அன்னைக்கு பிரேயர் ஹாலில் பார்த்தால் எல்லாருமே அன்யூனிஃபார்ம்ல இருக்கான், சீருடை இல்லாம இருக்கான். ஏன்? ஒரு மாணவன் நினைத்தான், எல்லோரும் சீருடை அணிந்து வரும்போது நான் மட்டும் சீருடை அணியவில்லை என்றால் யாருக்கு தெரிய போகுது என்று நினைத்தான். அப்படி ஒவ்வொரு மாணவன் நினைத்தான், யாருமே சீருடை அணியல. ஆனால் என்ன நினைச்சிருங்க, எவன் சீருடை அணிந்து வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் சீருடையோடு வருவேன் என்று ஒவ்வொரு மாணவன் நினைத்திருந்தால் மாறுதல். அப்ப என்ன, நான் சரியா இருக்கணும், அப்பதான் நாம் சரியா இருக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். நீ அடுத்தவனை குறை சொல்லாத, அவன் சரியா இல்ல, அவன் சரியா இருக்கான். நீ ஒரு கோட்பாட்டை புரிஞ்சுக்க. பெரியார் ஒழிக என்பதல்ல நம் கோட்பாடு, பிரபாகரன் வாழ்க என்பதுதான் நம் தத்துவம். திராவிடம் ஒழிக என்பதல்ல நம் தத்துவ நிலைப்பாடு, தமிழ் தேசியம் வளர்க வெல்க என்பதுதான் நம் கோட்பாடு.
அடுத்தவன் சாக வேண்டும் என்று நீ நினைக்காதே, நீ வாழ வேண்டும் என்று போராடு. அவன் தோற்க வேண்டும் என்று போராடாதே, நீ வெல்ல வேண்டும் என்று போராடு. இதுதான் நேர்மறை சிந்தனை 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி தரும்ங்கிறான். நீ ஏன்டா அவனை பத்தி சிந்திக்கிற? உன்னை பத்தி சிந்திர, உன்னை பத்தி சிந்தி. ஒரு பெரிய நீ என்ன, அவன் நல்லா உடற்பயிற்சி செய்யறானோ, அவன் நல்லா சாப்பிட்றானோ, அதே நீ நல்லா சாப்பிடு, நல்லா உடற்பயிற்சி செய். ஒரு பெரிய பயில்வான் இருந்திருக்கான், பெரிய மல்யுத்த வீரன், பெரிய வீரன். அவன் என்னன்னா அவனை தோக்கடிக்க முடியாது யாரும். அப்ப என்ன பண்றாங்க, ஒரு புதிதா ஒரு மல்யுத்த வீரன் வரான், அவனை வச்சு இவனை தோக்கடிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்றான், அவர் காலையில ஓடிட்டு இருக்காரு, ஒருத்தன் குறுக்க கடந்து போறான். வணக்கம் ஐயா, நான் நீங்க சண்டை போடுறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன், அருமையா போடுவீங்க, ஆனா நீங்க முன்னாடி எல்லாம் ஓடுறத பார்த்திருக்கேன், அந்த வேகம் இப்ப இல்லையே, குறைஞ்சிருச்சே அப்படின்ட்டு போயிடுறான். திருப்பி ஒரு இடத்துக்கு போறாரு, அவர் கை கொடுக்குறான். ஒரு பையன் வந்து, முன்னாடிலாம் கை கொடுக்கும்போது உங்க கை அவ்வளவு கனமா அவ்வளவு வலுவா இருக்கும், இப்ப அப்படி இல்லையே அப்படிங்கிறான். இப்படியே சொல்லி சொல்லி அவன் என்ன வீட்டில் போய், ஓ நம்ம வந்து முன்ன மாதிரி இல்லையோ, நம்ம கை நம்ம ஸ்ட்ராங்கா இல்லையா, இப்படி நினைச்சு 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 அவன் பலகீனமாயிடுறான். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அடிச்சு தோக்கடிச்சிடுறான். அதெல்லாம் நீ உன்னை பத்தி தான் சிந்திக்கணும். அடுத்தவன் என்ன பண்றான், அதை என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், அதெல்லாம் கவலைப்படாத. இவன் சொல்லுவான், திமுக ஒருத்தனை வீழ்த்த முடியாது அப்படின்னு. நீ ஒருத்தனே இல்லை, 100 பேரை கூட்டிட்டு வர, நீ எங்க ஒருத்தனா இருக்க? நாங்க தான் ஒருத்தனா இருக்கோம். நீங்க 100 பேர் சேர்ந்து என் ஒருத்தனை குறி வைக்கிறீங்க, நான் ஒருத்தன் உங்க 100 பேரை குறி வைக்கிறேன். நீங்க 100 பேர் சேர்ந்து என்னை தான் கொல்ல முடியும், நான் உங்களை குறைஞ்சது 10 பேரையாவது கொல்ல முடியும். அப்ப எது வீரம்? இங்க அதானே. அந்த கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது இல்ல, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமா வந்திருக்கேன், கடைசி என் தம்பி தான் எழுதியிருக்கான். என் கூட இருந்தவன், அண்ணன் நீ பேசுனதானே எழுதிவிட்டேன், நீ ஆட எழுதுனா? ஆமா. அதுல என்ன வசனம் வருது, 1000 பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கிற திமிர்ல நான் நிக்கல, அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேனுங்கிற திமிர்ல நிக்கிறேன். புரிஞ்சுக்கணும். மாற்றம்ங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது செயல்ல வரணும். புரட்சி புரட்சி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோமே, என்ன புரட்சி? பகத்சிங் போய் கேட்கிறான், புரட்சினா என்னன்னு. வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சிங்கிற. அப்படி என்ன வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம்? இதுதான். இதுதான் தெரியுது. கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள், அது குற்றம் தெரியுது, அது அநீதி. குடிச்சு செத்து போறான், அதுக்கு 10 லட்சம், கொடி அநீதி. ஒரு தொழில் செய்ய போன பட்டாத்து தொழிற்சாலையில் விபத்து, பெரிய இடர், அது விபத்து, ஆக்சிடென்ட், அவனுக்கு 3 லட்சம், அவனுக்கு 10 லட்சம். அப்ப பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளியை விட அதை விட உயர்ந்தது சாராயம் குடிப்பது. சாகித்ய அகாடமி விருது பெற்றவனுக்கு 25,000, சிறந்த திரைப்பட விருது பெற்று வருகிற சிறந்த இயக்குனர் விருது பெற்று வருவதற்கு 1 லட்சம், சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். இப்போ சாகித்ய அகாடமி விருது பெறுவதை விட சாராயம் குடிப்பது, அவர் எழுதுறாரு ராகவன் தலைவரை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறாரு, வாழ்வு மரணம்னு தலைவரை பற்றி. அதுல அவர் அந்த எழுத்தாளர் சொல்றாரு, எழுதுறதை விட சாராயம் குடிக்கிறது சரி, ரொம்ப பெருமையானதுதான் போல இருக்கு. இது என்ன? வெளிப்படையாகவே அநீதி. உனக்கு தெரியும் ஓட்டு காசு கொடுக்கிறான்னு. அங்கே ஜனநாயகம் கொலை செய்யப்படுகிறது, பணநாயகம் தலைவிரித்தாடுகிறது. அது அவரு பிரச்சனையா இருக்குது அவருக்கு. அதனாலதான் அவன் இந்த கள்ளச்சாராயத்துக்கு போறான். அதான் சொல்றான், டாஸ்மார்க்கு போனா பாட்டிலுக்கு 10 ரூபா, கள்ளச்சாராயம் குடிச்சா பாடிக்கு 10 லட்சம். அப்ப எது மேன்மையானதுங்கிறத நீ தான் முடிவு பண்ணிக்கணும். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, தேர்தல் செலவு காசு இல்லை, என்ன கஷ்டம், தோராயமாயின்னு பாக்கியம்லாம் கள்ளக்குறிச்சிக்கு ஓட்டுறா, 4 பாக்கெட் வாங்கடா, அடிச்சுட்டு அண்ணன் படுக்கிறேன், 10 லட்சத்தை வாங்கி செலவு பண்ணி போங்கடா, சிரிக்கிறாங்க. அண்ணன் நிலைமை அப்படி இருக்கு. செய்தி பார்த்தீங்கள, அப்பா அம்மா உடம்பு முடியாம இருக்கும்போது கள்ளச்சாராயத்தை வாங்கி ஊற்றிருக்கேன், ஒருத்தன் 10 லட்சம் கிடைக்கும்ட்டு. எப்படி
எதை நோக்கி இந்த நாடு நகருது பாரு. உனக்கு தெரியுது வெளிப்படையாகவே அநீதின்னு. நீ எந்த வேலைக்கு போவாய்? உதவி ஆய்வாளரா, எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டரா? நீ சப் இன்ஸ்பெக்டரா? பணம் கட்டணும் 20 லட்சம் 30 லட்சம். ஓட்டுநரா, பேருந்து ஓட்டுநரா 20 லட்சம். நடத்துனரா 10 லட்சம். பணி இடமாற்றமா 10 லட்சம். பணி நியமனமா 10 லட்சம். எல்லாத்துக்கும் காசு. தெரியுது வெளிப்படையாகவே அநீதி, ஆனால் தடுக்க முடியல. எல்லாத்துக்கும் கமிஷன் தெரியுது. இந்த பேர் சொல்றாருல, பாட்டிலுக்கு மேல பாட்டுல ஒரு விலை இருக்குங்க, அதுக்கு மேல 10 ரூபா அநீதி தெரியுது, தடுக்க முடியல. இதுக்கு பேர் என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். சமூகம். எல்லா மந்திரிகளும் வசூலிச்சு கப்பம் கட்டணும், அவர்களுக்கு கமிஷன். எல்லாம் இது தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. ஊழல் லஞ்சம் தேசிய மயமாக்கப்பட்ட தேசத்தின் மக்கள் நாம். அது தெரியுது, உங்களுக்கு தெரியுது. எல்லாமே தப்பா இருக்கு, உனக்கு தெரியுது. சாலைக்கு வரி இருக்கா? இருக்கு. ஆனா சாலை இருக்கா? இல்ல. சாலை எப்படி இருக்கு? சவக்குழியா இருக்கு. நீ நல்லா பார்த்துக்க, நீ மோட்டர் பைக் வச்சிருக்க, ரோடு டாக்ஸி கட்டிருக்க. ஆட்டோ வச்சிருக்க, ரோடு டாக்ஸி சாலை வரி கட்டிருக்க. அண்ணன் ஒரு கார் வச்சிருக்கேன், ஃபார்ச்சுனர், 3 லட்சம் ரூபா சாலை வரி கட்டிருக்கேன். எல்லாருமே சாலை வரி கட்டி தான் ஆட்டோ, பைக்கு, காரு எல்லாம் வாங்குறீங்க. சாலை வரி கட்டி விட்ட பிறகு எதுக்குடா சாலையில் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்ட வேண்டியது நிலைமை வருது? நான் தான் ஏற்கனவே வரி கட்டிட்டேனே. நீ தான் ரோடு டாக்ஸி எடுத்தியே. எந்த ரோட்ல ஓட்ட எடுத்த? நான் கூட கேட்டேன், ஐயா நீங்க நான் 3 லட்சம் ரூபா கட்டிருக்கேன், எந்த ரோட்ல ஓட்ட வாங்கின? அந்த ரோட்டை காட்ட, அதுல மட்டும் ஓட்டிட்டு எப்படி? சாலைக்கு பேர் என்ன சொல்லு? தேசிய நெடுஞ்சாலை. போட்டது யாரு காசு? உன் காசு, என் காசு. குறுக்க கட்டையை போட்டு காசு வசூலிக்கிறவன் யாரு? முதலாளி. வெளிப்படையாகவே அநீதி. ரோட்டை கூறு போட்டு வித்தா, இப்ப நாட்டை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்க. கேரளாவில் ஏர்போர்ட் என்ன பண்ண? அதானிக்கு கொடுத்துட்ட. அவன் 550 ரூபா இருந்த கட்டணத்தை 750 ரூபாய் ஏற்றிட்டான். இப்போ அது எங்கே போகும்? டிக்கெட்ல ஏறும். எப்படி ஏறும்? லேண்டிங், டேக் ஆஃப். இறக்கி ஃப்ளைட்டை நிறுத்தி ஏற்றுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ வாடகைன்னு தனியார் முதலாளி வசூலிப்பான். அங்கே நிறுத்துற காசை டிக்கெட்ல ஏற்றுவான். யார் பாதிக்கப்படுவா? நீனும் நானும். என்னது? வெளிப்படையாகவே அநீதி. வெளிப்படையாகவே அநீதி. இங்க கரும்பு வெள்ளம் இருக்கா? இருக்கு. இங்க அரிசி இருக்கா? இருக்கு. இங்க பருப்பு இருக்கா? இருக்கு. இங்க எல்லாம் இருக்குல்ல. ஆனா பொங்கலுக்கு குஜராத்ல போய் வெள்ளம் அரிசி பாக்கெட்டா வாங்கிட்டு வர, அந்த பொட்டலம் பூரா இந்தியில எழுதி இருக்கு. வரும்போதே வெள்ளத்துல அது உருகி இப்படி வெள்ளம் வந்து இப்படி கசி இப்படி எழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள பூச்சி வண்டெல்லாம் இருக்கு. கேட்டா அறிவார்ந்த பெருமக்கள், எப்படி பார்த்தாலும் பொங்க வைக்கும் போது வெள்ளத்தை உருக்கித்தானே ஊத்துவிய, நாங்க ஏற்கனவே உருக்கி கொடுத்துறோம். ஏய், இந்த மாதிரி தலைவர்கள் கிடைக்க நீ பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்திருக்கணுமாடா. நீ வீரமாமுனி, இந்த விஸ்வாமுத்திர மாதிரி நீ தவம் இருந்திருக்கணும். நீ நல்லா சிக்கிக்கிட்ட ராஜா, தப்பிக்கவே முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு. இந்த ஒரு கதவு தான் திறந்திருக்கு. இதுக்குள்ள தான் நீ தப்பிச்சு வரணும். இதுக்கு ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு, மீதியை நான் பாத்துக்கிறேன். நீ அதுக்கு போட்டு விட்டு பாத்துக்கிறேன். எல்லாமே உனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும்பா. வெளிப்படையாகவே அநீதி. அதுதான் சொல்றான் ஜான் பெர்கின், உன் கண் முன்னே உன் நிலத்தின் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீ சபிக்கப்பட்டு விட்டாய். உனக்கு தெரியும் மலையை வெட்டி கொண்டு வரானே, நீ என்னத்தை கிழிச்சிட்ட? ஆத்து மணலை அள்ளிக்கிட்டு போனான். உனக்கு நீ படிச்சிருக்கியா? அரை எங்கலம் மணல் உருவாக 100 ஆண்டு ஆகுங்கிறான். நீ 30 அடி ஆழத்துக்கு அள்ளிட்டு போயிட்டான். நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? ஒரு லாரியில் மணலை ஏத்தி கொண்டு போகும்போது 2000 லிட்டர் தண்ணி போகுதுங்கிறான். ஈரத்தோட அள்ளி போட்டுறானா? 2000 லிட்டர் தண்ணியோடு அந்த லாரி மண்ணை கொண்டு போகுது. அந்த மண்ணு போகும்போது என் உடன் பிறந்தவர்களே, சொட்டு சொட்டுன்னு தண்ணியை சிந்திக்கிட்டே போகும் லாரி. நீ வேணா பாரு, அந்த லாரி தண்ணியை சிந்தல, அது நம் தாய் நிலத்தின் கண்ணீர். என்னரும் பிள்ளைகளே, என்னை எப்படி கொண்டு போறானே வேடிக்கை பார்த்துட்டு வீதியில நிக்கிறியே, நாளைக்கு குடிக்க குளிக்க தண்ணிக்கு வேளாண்மைக்கு என்ன செய்வாய் என்று உன் இயற்கை அன்னை பூமி தாய் கண்ணீர் வடித்து கொண்டு போறாள். நீ கவலைப்படாம இருக்க. உனக்கு அந்த தண்ணி போனா என்ன? டாஸ்மார்க் தண்ணி வத்தாம இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? இதைத்தான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட
சமூகம்ங்கிறான். ஸ்மால் இஸ் த பியூட்டிஃபுல், சிறியதே அழகனி E.F. சுமாசர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, வாங்கி படி. என் தம்பி ஜெகதீஷ் வச்சிருந்தா அதை வாங்கி நான் படித்தேன். நீ படிக்க சின்ன புத்தகம் தான், முழுக்கெல்லாம் படிக்க போகாதரா. ஒரு முதல் 10 பக்கத்திலே அவன் என்ன சொல்ல வந்தான்னு தெரிஞ்சிட முடியாது. உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்ததுன்னு கேட்கிறான். எதை சொல்றான்? இந்த மணலையும் மலையையும் தான் சொல்றான். உன்னால உருவாக்க முடியுமா? நீ மரத்தை வெட்டிட்ட, நான் நட்டு வச்சிருவேன். நீ தண்ணியை உறிஞ்சிட்ட, தொலைச்சு வெள்ள போடான்ட்டு நீரை தேக்கி வச்சுட்டு செத்து போவேன், என் பிள்ளையை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் மலையை மணலை யார் உருவாக்குவார்? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன்? அதான் அவன் கேட்கிறது. மலையை வெட்டிட்ட, மணலாக்கிட்ட, ரோட போட்டுட்ட, மாளிகை கட்டிட்ட. ரோட போட்டு என்ன பண்ணுவ? விலை உயர்ந்த காரை வாங்குவ. என்ன பண்ணுவ? வேகமா போவ. எங்க வீட்டுக்கா சுடுகாட்டுக்கா? கார் இருக்கும், வீடு இருக்கும், நீரும் சோறு இருக்குமா? பங்களாவில் படுத்தா பசிக்காதா ராஜா? என்னை கேட்பானே, என்ன செய்யுமா படித்தவங்க எல்லாம் விவசாயம் பார்க்க சொல்றேன் அப்படின்னு. பசிச்சவன்லாம் பட்டினியா கிட. பசித்தவனுக்கு படித்தவனுக்கு பசிக்குமா? பசிக்காது. அவரு MA MPhil MSc MT எல்லாம் படிச்சிருக்காருங்கன்னா அவருக்கு பசிக்காது. போங்க அப்படி சொல்லுங்களேன். தம்பி, நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புற சயின்டிஸ்டா இருக்காலும் சாப்பாடு எங்க ஆத்தாப்பழம் தான் உனக்கு அனுப்பணும் ராஜா. விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்பினாலும் உனக்கு விவசாயி தான் சோறு அனுப்பணும். அதை நினைவில் வச்சுட்டு பேசணும். நீ சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் தானே பில் கேட்ஸ். 2,50,000 ஏக்கர்ல அமெரிக்காவில் விவசாயம் பார்க்குறாருன்னா உன்னால் நம்ப முடியுது? ஏன் பார்க்குறான்? அண்ணன் சொல்லுவேன்ல, சாப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை பார்க்கணும். அவனுக்கு தெரியுது எது ஃபியூச்சர்னு. எது ஃபியூச்சர்? சாப்ட்வேர்ல இண்டஸ்ட்ரியில் பிதாமகன் 2,50,000 ஏக்கர்ல விவசாயம் பார்க்குறான். நான் விவசாயம்னா சிரிக்கிறேன். ஒரு 5 வருஷம் இந்த அண்ணன் ஆட்சியை கொடுத்து பாரு. பசிங்கிற வார்த்தை இருந்ததுன்னா என்னை விரட்டி அடிடா விரட்டி பார்க்கிறேன். மாற்றம்ங்கிறது என்ன? அதுதான் மாற்றம். நீ சாராய பொருளாதாரத்தில் இருக்கிற, அதை துண்டிக்கிறேன், மது வேணும் ஐயா சொல்றாரு பாருங்க துரைமுருகன். உழைச்சு கலைக்கிற மக்களுக்கு அவனுக்கு வந்து ஒரு இது தேவைப்படுதுங்கிறாரு. அதுதான் கல்லு, அதுதான் பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. அதை கொடு. இதை நீக்கிரு. குஜராத் பாலை வித்து 50,000 கோடி சம்பாதிக்குது ஆண்டுக்கு. இவன் சாராய வித்து 45,000 கோடி சம்பாதிக்கிறான். ஏன் பாலுக்கு வா? நீ யாரு கேட்டா? ஆவின் பால் விக்கிறீல, மாடுங்கன்னு கேளு. பால்துறை அமைச்சர்கிட்ட கேளு, படிச்சிருக்கீல்ல. மாடு பால் விக்குது அரசு, ஆவின் பால். எங்க மாடங்கடா, மாடங்க. அப்ப அது பாலா? பால் போல ஒன்று. லெமன் ஃபிளவர், மேங்கோ ஃபிளவர் அப்படின்னு விற்பான் தெரியுமா? மாம்பழம் எத்தனை காலத்துக்கு இருக்குன்னு சொல்லு. ஒரு பருவம் 2 மாசம். எப்பவுமே மாம்பழச்சாறு குடிக்கலாம்ன்றான். அது எப்படி? அதான் மேங்கோ ஃபிளவர். அதை எடுத்து பதப்படுத்தி கண்ட கெமிக்கலை போட்டு வச்சு நமக்கு தள்ளுவான். அது மாதிரி இது மில்க் அல்ல, பால் அல்ல, பால் போல ஒன்று, மில்க் ஃபிளவர். இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். உனக்கு மாடு வளர்க்க சொல்றேன் அண்ணே, அதெல்லாம் அசிங்கமா இருக்கு, நீ வளர்க்காத போ. நீ கோட் சூட் போட்டு, ஷூ போட்டு, டை கட்டி, கொரியன் முதலாளிகிட்ட போய் கை கட்டி அவனுக்கு கக்குஸ் கழுவிட்டு அவனுக்கு ஷூ தொடச்சிக்கிட்டு திரி. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் அண்ணன் முதலமைச்சர் அவனை எங்கங்க அவரு அந்த பண்ணையில, மாட்டு பண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்கிறாருங்க. நடக்குதா இல்லையான்னு பாரு. நீ மாற்றம்ங்கிறது என்ன? நீ சந்தை பொருளாதாரத்தில் நிற்கிறாய். உன் நாடு வெரி பிக் மார்க்கெட். இது ஒரு சந்தை. உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருளை வாங்கி விற்கிற சந்தை. நீனும் நானும் அதை வாங்கி நுகருகிற மந்தைகள். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மக்களும் ஒரு பண்டம்தான். முன்பெல்லாம் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உன்னை ஒரு உயிராக பார்ப்பான். இன்னைக்கு அப்படி இல்லை. நீ ஒரு காரை கொண்டு விட்டுட்டீன்னா வண்டியை எடுக்கும் போதுதான் காசு கேட்பான்.
நீ ஒரு மோட்டர் பைக்கு பழுதாகி கொண்டு மெக்கானிக் செட்ல விட்டினா அந்த மோட்டர் பைக்கை திருப்பி எடுக்கும் போதுதான் பில்லு கொடுத்து காசு கட்டி எடுத்துட்டு போங்கம்பா. ஆனா நீ மானுடன், நீ உன்னதமான உயிர் கொண்டவன். நீ மருத்துவமனைக்கு உடம்பு முடியல போனீங்கன்னா பணத்தை கட்டு அட்மிட் பண்றம்பா. அப்போ இந்த காருக்கு, இந்த மோட்டர் பைக்கு, இந்த ஆட்டோவுக்கு இருக்கிற மதிப்பு கூட உனக்கு இல்லை. ஏன்? நீ கேவலமான பண்டம், அதை விட கேவலமானவை நீ. புரியுதா? இப்ப புரியுதா உனக்கு? நீ மருத்துவமனைக்கு மட்டும் போ. யங்ஸ்டரா இருக்கும், ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கு, வித்த இது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கான் பெரும் முதலாளி, 2 கோடி. கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, சிறுநீரகம் 2ல் இப்போ ஒரு 2ஐயும் தூக்கலாம், இல்லை 2ல் 1 போட்டால் கூட 1 கோடி. கண் பார்வை நல்லா இருக்கு, இது 2 பேர் கண்ணுக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கான். ஓகே, இப்போ அவனை என்ன பண்றது? பிரெயின் டெட், மூளை செத்துருச்சும்பா. இதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலே நீ பிரெயின் டெட்டுங்கிற ஒன்றை கேள்விப்பட்டிருக்கியா? அந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கிய? ஏன்னா நீனும் ஒரு பண்டம். உன்னை பார்க்கும்போது ஒரு உயிரா பார்க்கறது இல்லை. 2 கண்ணு 2 கோடி, 2 சிறுநீரகம் அது ஒன்று 2 கோடி, ஹார்ட் அது ஒரு 4 crores. அப்ப நீ என்ன? நீ ஒரு பண்டம். காரணம் என்ன? நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற எக்கனாமிக் பாலிசி, பொருளாதார கொள்கை. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல கையெழுத்து போட்டான் நம்மால், உலக வர்த்தக அமைப்புல. அவனுக்கு என்ன தெரியுமா? அவன் பாலிசி என்ன தெரியுமா? அவன் கொள்கை, உனக்கு கல்வி சேவை, மருத்துவம் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, சாலை போடுதல் பராமரித்தல் சேவை. ஆனால் அவர்களுக்கு அது தொழில். அவன் என்ன சொல்றான்? தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல. நீ தனியார் முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் கொடுத்து விட்டு கையெழுத்து போட்டு விட்டு கமிஷன் வாங்கிட்டு பேசாம இரு. இதான் அவன் கோட்பாடு. அதைத்தான் நாட்டின் பிரதமர்ல இருந்து முதலமைச்சர் வரை எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்.